நம்ம ஊர் பயல்களுக்கு விநாயகர் சதுர்த்தினா விநாயகரோட பர்த்டேன்றதை தாண்டி கொலக்கட்டை சாப்பிட்ற நாள் அப்படின்றது தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுல இந்த 2K ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா விதவிதமா கொலக்கட்டை எல்லாம் யூடியூபை பார்த்து செஞ்சு என்னை இப்பயே கரைச்சி விட்டுருங்கடா எப்பா அப்படின்னு அவரே ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அப்படி எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஃபேவரேட்டா இருக்கக்கூடிய கொலக்கட்டைக்கு ஃபேமஸான ஒரு கடையை தான் இந்த வாரம் நம்ம ஃபுட் விளாக்ல ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம மதுரை தல்லாவளம் பெருமாள் கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா ஐங்கரன் பால் கொலக்கட்டை அப்படின்னு ஒரு கொலக்கட்டைக்கு ஃபேமஸான கடை இருக்கு. ஸோ சென்டிமெண்டலா இருக்கும்னு சொல்லி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்திக்காக இந்த கடையை நம்ம ரிவ்யூ பண்ண வந்தோம். வந்த இடத்துல பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கொலக்கட்டை, எப்பா கொலக்கட்டைனா இனிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே சில பேருக்கு உப்பு கொலக்கட்டை இருக்கிறது தெரியல. ஆனா வெறும் காரத்துல அந்த உப்பு கொலக்கட்டை தான் ஒரு வெரைட்டி அப்படின்னு நினைச்சிட்டேன் நானே நேத்து வரைக்கும். ஆனா கார கொலக்கட்டையில இவ்வளவு வெரைட்டி இருக்கு அப்படின்றது இந்த கடையை பார்த்தா எனக்கே தெரியும். அதுலயே அந்த பிரியாணி கொலக்கட்டைன்னு ஒண்ணு போடுறாங்க, அது டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமங்க போலி இருக்கு, அக்கார வடிசல் இருக்கு, அல்வா இருக்கு. அல்வாலேயே 7-8 வகை வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் டேஸ்டிங் வேற கொடுத்தாங்க. அல்டிமேட்டா இருந்துச்சு. மொத்தம் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு நம்மளால மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியல. அதனால அங்க ஒர்க் பண்றவங்கள்ட்ட நம்ம என்னென்ன வெரைட்டிஸ், அவங்க ஸ்பெஷல் என்ன, அவங்க ட்ரேட்மார்க் என்னன்னு கேட்டோம். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 ஐட்டத்தை நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என்னென்ன கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோதுமையில போடுற மசாலா போலியும், ஒரு மைதால போடுற இனிப்பு போலியும், பால் பணியாரம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. ரொம்ப டெண்டரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அவங்க ட்ரேட்மார்க் டிஷ்ஷான பால் கொலக்கட்டை, அப்புறம் வெஜ் பிரியாணி கொலக்கட்டை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். மற்றதுமே ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை தான். ஆனா நாங்க போன டயத்துல ஓரளவுக்கு எல்லாமே தீர்ந்துருந்துச்சு. மத்தியானம் 1 மணில இருந்து எல்லா வெரைட்டிஸுமே கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க பாலுக்கு எல்லாத்துக்கும் தேங்காய் பால் தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் குறிப்பிடத்தக்க விதத்துல இருந்த டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கார வடிசல் டாப் நாச்சா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட இந்த கடையில போய் உட்காந்து நல்லா எல்லா கொலக்கட்டையும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணணும்னு மட்டும் இல்ல, நீங்க நார்மலா என்னைக்குனாலும் போய் செலிப்ரேட் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்பாட் நீங்க ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு சொல்லி ஆகணும். ரேட்டுமே நமக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு. ஸோ மறக்காம இந்த கடையை நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்க ஆர் இனிமே தான் பண்ண போறோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஹிடனா இருக்கக்கூடிய அடுத்த ஒரு கடை எடுத்து நம்ம ரிவ்யூ போடுவோம். அது வரைக்கும் டாடா பை பை. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு.